மூட்டு வலி, இடுப்பு வலி. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் இடுப்பு வலிக்கும் சம்மந்தமே இல்ல. இது நான் பண்ணக்கூடிய வேலைகளால, இல்ல குனிஞ்சு நான் நிறைய வேலை செய்றேன். இதனால தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, நீங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எலும்போட அடர்த்தி அதிகமாகறதுனால உங்களுக்கு இடுப்பு வலியோ, மூட்டு வலியோ, கழுத்து வலியோ வராம நீங்க தவிர்த்துக்கலாம். வந்தாலும் அந்த வலிகள குறைச்சுக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச கொண்டைக்கடலை தொடர்ந்து ஒரு 3 மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில மெக்னீசியம், பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கு. நம்ம எல்லாருமே கால்சியம் தான் எலும்புகளுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா, அந்த கால்சியமோட பாஸ்பரஸும், மெக்னீசியம் சேர்ந்து இருந்தா தான் எலும்போட கட்டமைப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த எலும்பு வந்து தேய்மானம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த 2 சத்தும் கண்டிப்பா அவசியம். ஸோ இது கொண்டை கடலையில அதிகமா இருக்கு. Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.